ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆ, நம்ம வந்து குயிக் ஜாப் தான் எடுக்க போகிறோங்க. குயிக் ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் அதான் ஓட்ட போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற சில விஷயங்களை எடுக்கலாம். இதெல்லாம் எனக்கு வந்து ம், வேண்டாம். என்னங்க எல்லாமே இதுவாகவே இருக்குது. ஓ, இதெல்லாம் என்னன்னே தெரியலையே. ஓகே, இது என்னன்னு பார்க்கணுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் பார்த்துடலாம். இதில் வந்து நம்ம செக் பண்ணலாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் வியூ கிடைக்கல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குங்க. இது எத்தனாவது? ஆனால் இது ஏன் இதில் இல்லை? இதான் நம்ம வண்டி கொண்டு போகிற மார்க்கெட்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இந்த இடத்துல இருந்து. ஆனால் இதோட பேர் பாருங்களேன், லொக்குமோட்டாவா ஏதோ ஒன்று. இது இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இல்லையே, ஏன்? இதாக இருக்கு. இதாக இருக்கு பாருங்க. ஓகே, அது பார்க்குறதுக்கு ஒரு ட்ரெயின் மாதிரியே இருக்குது. ட்ரெயினாக என்னன்னு தெரிலங்க. நம்ம இது பண்ண போகிறோம். நம்மளுடைய சொந்த வண்டி கிடையாது. இருக்கிற வண்டியை வச்சு போகலாம். ஏன்னா சொந்த வண்டி இப்போ எடுக்க முடியாது. அது கொஞ்சம் லைட்டாக டேமேஜில் இருக்குது. இப்போ ஓட்டினா அது சரி வராது. அதனால் இதை எடுக்கலாம். சரிங்களா? அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்குங்க. அதுதான். ஓகே, இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணலாம். பயங்கரமாக லோட் ஆகுது. அப்புறம் பார்த்தா பயங்கரமாக போகுது. பார்க்கலாம், என்ன தான் வருதுன்னு பார்க்கலாமே. வா, என்னங்க இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் லோட் ஆகுது? பாருங்கள், நைட் டைம் வேறு. ரொம்ப பெருசு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், இன்ஜின் தான், ட்ரெயின் தான். ட்ரெயினோட இன்ஜினுங்க பாருங்கள். பார்த்தீங்களா? ட்ரெயினோட இன்ஜின் பக்காவாக இருக்கு பாருங்க. சூப்பர். நல்லா லைட்லாம் போட்டு நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கிறானுங்க. ஓகே, இப்போ நம்ம கொடுத்துடலாம். வண்டியோட இது பண்ணலாம். இப்போதைக்கு எதுவுமே தெரில. தெரியுதுங்களா? எதுவுமே தெரில. நம்ம இன்ஜின் ஆன் பண்ணுவோம். இன்ஜின் ஆன் பண்ணிட்டு லைட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுங்க. இது வந்து நைட்டு பிஎம். அதனால் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறதுல ஒன்றும் பெரிய இது இல்லை. நைட் டைம் தான், பெருசாக இது இருக்காது அப்படி நம்புகிறேன். பாருங்கள், ட்ரெயினோட இன்ஜினுங்க இது. அது ட்ரெயின் இன்ஜின் போடலாம்ல. அது என்ன? ஐயோ, என்னங்க தப்பாக எடுத்துகிட்டு போனா? இல்லை, கரெக்டாக தான் போகிறேன். பயந்துட்டேன். என்னடா தப்பாக எடுத்துன்னு போகிறேன் நான். நிறைய கார்கோ இருக்கு.
வரேன் வரேன் வரேன். இடிக்கக்கூடாதுல்ல, அதனால் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். சின்னதாக இடிச்சா கூட ஃபைன் போட்டுருவானுங்க. ஏன்னா இவ்வளோ ஒய்டாக போகணுங்க இப்போலாம், கொஞ்சமாக போகுங்க இங்கே ஈச்சிட்டு போகுது. பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள். இது பகலில் பார்த்தா செம்மையாக இருக்கும், இதெல்லாம் பரவாயில்ல. நைட் டைமு கொண்டு போயிடலாம். பா எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள். நம்ம பின்னாடி வேறு ஏகப்பட்ட வண்டி வருதுங்க. பா ட்ரெயின் இன்ஜின் என்ன வெயிட் இருக்கும், செம்ம வெயிட் இதெல்லாம். இது இங்கேருந்து எடுத்துன்னு போகிறானுங்க. உண்மையிலே அப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்க போல்து, இல்லாட்டா இல்லை காட்ட மாட்டாள. ட்ரெயின் இன்ஜின் பகல்னா நிறைய விஷயங்கள் தெரியும், இது நைட்டா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் எதுவும் தெரிய மாட்டுது. நான் இப்போதைக்கு சென்டராக தான் போயின்னு இருக்கேன், ஏன்னா எங்கேயும் இடிச்சிடக்கூடாது. வழி விடுவோம். வா பாருங்க வண்டி விட்றோம், வலிக்கலாம் வண்டி 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 விட்டுறணும். இல்லைப்பா அவனுங்க வேற. ஓ இங்கேயா, நம்ம இதிலே போகலாம், இல்லைடா போய் இடிச்சிருவோம் தேவையில்லாமல். ஏன்னா நைட் டைமில் அந்த வியூ ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியாது. இன்னும் பெருசாக எதிர்பார்த்தங்க, அதெல்லாம் வரல, இன்னும் வரும்னு நினைக்கிறேன். போப்போ இன்னும் நிறைய பெருசுலாம் இருக்குங்க, திருப்பவே முடியாது, அவ்வளோ பெருசுலாம் வரும். அது போக வரும்னு நினைக்கிறேன். பாருங்க போக மாட்டானுங்க. ஓ ஓ ஓ பாருங்கள், அவள் தான் அவங்க வழி மயஸ்டாமாங்க. அது காரணம் இந்த திரும்புறது. இந்த இடத்துல ஒரு டேர்ன் இருக்கு, வேகமாக போப்பா. அவன் வேகமாக போகிறதுனால நானும் வேகமாக போக பயப்படுறேன். ஏன்னா ஒரு தடவை முயற்சி பண்ணாங்க வேகமாக போய், பார்த்தீங்கன்னா இதுவாயிடுச்சு. அதாவது என்ன சொல்லுவாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு மிஷின். அங்கே பாருங்க, ஸ்ட்ரைட்டு தான்.
ரொம்ப அது கிட்ட போனாலும் நம்மளுக்கு வார்னிங் வரும். வார்னிங் வந்தால் பரவாயில்ல, நிறுத்திடலாம். ஆனால் இவனுங்க டேரெக்டாக ஃபைனே போட்டுருவானுங்க. ஓ, இதுக்குள்ளே தான் போகணுமா? ஒரு வளைவு இருக்குங்க, பெரிய வளைவுங்க. ஏதாவது சேலஞ்சே இருக்கும். பாருங்கள், இந்த வளைவு தான் பகல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும், நைட்னால தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பா, சரிவுங்க. பாருங்க, எல்லாம் அவ்வளோ பாதுகாப்பு பாருங்களேன். ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். பக்கா. அவன் ஏட்டான், அதனால் நிற்கிறான். கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறானுங்க பாருங்க. ஆனால் நம்ம ஸ்லோ பண்ண போகிறதில்ல, அப்படியே போயிடுவோம். விடிஞ்சா வண்டி நல்லா பார்க்கலாம், விடியாது, இன்னும் விடியல. அதனால் பாருங்க என்ன வியூ உள்ளது. மேடு 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 ஏறுப்பா. உன்னால நான் ஸ்லோவாக வரேன். எப்படி பார்த்தாலும் வெயிட் போட்டிருந்தாங்க, 1000 டன்னா ஏதோ போட்டிருந்தாங்க வெயிட்டு. போ போ. பாருங்க, ஸ்லோவாக போகிறாங்க. பக்கத்தில் போகிறோம், இவ்வளோ ஸ்லோவாக போகிறான். போ 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 போ. இவ்வளோ ஸ்லோ தான் தேவையில்ல தம்பி. பின்னாடி அந்த வண்டி வருதா? வருதுங்க. வேற வேகமாக போக மாட்டானே தம்பி, வேகமாக போப்பா. ஒரு டேர்னு பாருங்க, ஸ்லோவாக இருக்கானுங்க. இன்னும் பெரிய டிராஃபிக்லாம் எதுவும் இல்லை, நமக்கு பின்னாடி தான் வண்டி வந்துட்டுருக்கு. இந்த ஒன்று தாங்க இதில் மைனஸு. ஸ்லோவாக தான் விளாட முடியும், ஃபாஸ்ட்டாக விளாட. அதனால தான் நான் பெரிய ஹெவியான இது வைக்கல. வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம், முடிக்கிறதுக்கு விடிஞ்சிரும். இது மட்டும் அப்படியே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60ல் போகிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. பாருங்கள், அவன் போகவே மாட்டான் பாருங்க. நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா அவன் போய் இடிச்சிருவோம். இடிச்சா மைனஸு. ஒருத்தன் ஏறுறான், பஸ்ஸுக்காரன்.
ஏற பார்க்குறான், ஏற பார்க்குறான். என்னால் ஏற முடியல. இன்னும் வேகமாகவும் போக மாட்றான். ஆனால் அவனுங்க அவசரப்படுறானுங்க பயங்கரமாக. பாருங்க, அவன் ஏறவும் மாட்றான். அவன் ரொம்ப சேஃப்டி பார்க்குறான். தெரிது. இது ஒன்றும் அவ்வளோ நீளம்லாம் கிடையாது. நம்ம ப்ரெஷர் கொடுத்து பார்ப்போமா ஆகுதானே? ஆனால் ஆகும். நான் ஏற்கனவே சொன்னல, அது மாதிரி ஆகிடும். வார்னிங் கொடுத்து அவங்க ஃபெயிலியர் அப்படின்னு போட்டுருவானுங்க. பின்னாடி ஏகப்பட்ட வண்டி வருது. அட்டாங்க மாட்டானுங்களே. நானாக இருந்தாலும் ஏறி தான் போவேன். ஏன்னா இவ்வளோ ஸ்லோவாக பின்னாடிலாம் வந்துட்டு இருக்க முடியாதுங்க. பொறுமையெல்லாம் ரொம்ப இது பாருங்க. 30 தான். 30லாம் போனால் வேலைக்கு ஆகுமா? விடிய விடிய எத்தனை போகணும் போதில். ஆனால் 16 மணி நேரம் கொடுத்துருக்கான். ஒரு பெரிய ட்ரிப் அடித்து எல்லாத்தையும் அந்த இன்ஸ்ட்ரக்டர் மோட்லேருந்து மாறணுங்க. அது சீக்கிரமா ஒரு பெரிய ட்ரிப் அடிக்கணும். பாருங்க, ஏறலங்க அவன். அப்படியே தான் போகிறான். நான் தான் ரொம்ப கிட்ட போகிறான்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? ரொம்ப கிட்ட போகிறேன். பின்னாடி எவ்வளோ வண்டி வருது பாருங்க. பாவம் அவங்களாம் வெறுத்துருப்பாங்க. நடா இவன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தா வரேன், நீ பார்த்து போ. கிராஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல தான். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஆனால் அவன் ஃபாஸ்ட்டாக போனானா நம்மளும் போயிடலாம். அவன் போக மாட்டானே. ஆனால் இந்த மாதிரி நான் இங்கே பார்த்ததே இல்லைங்க. ஒரு தடவை கூட நான் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நம்ம ஊர்லனா தமிழ்நாட்டில் நான் பார்த்ததில்ல. இந்தியா அளவில் தெரில எனக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் நான் பார்த்ததில்ல. அந்த சுரங்கத்துலலாம் மண்ணெல்லாம் எடுப்பாங்க பாருங்கள். அந்த மிஷின்லாம் இருக்குங்க. அதெல்லாம் வந்து கொண்டு போகிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். எப்படி போகிறானுங்க பாருங்கள். வண்டி நிறுத்துறானா? ஆமாம் பாருங்கள், பிளாக் பண்ணியிருக்கானுங்க பாருங்கள். நீ போகிற வரைக்கும் போகக்கூடாதுன்னு பிளாக் பண்ணிட்டானுங்க. ஒரு 6 அடிப்போமே. இந்த ஸ்பெஷல் அப்படி அதாவது ஒரு எதுலேயோ பார்த்துருக்கேங்க, ஏதோ சேனலில் நல்லா ஞாபகம் இருக்குது. அதில் காட்டுவானுங்க இந்த மாதிரி பெருசெல்லாம் கொண்டு போகிறதெல்லாம்.
ஃப்ரண்ட்டில் இருந்து கொஞ்சம் பேர் வாக்கி டாக்கி வச்சு கத்தின்னு இருப்பாங்க. இன்ச்சு பை இன்ச்சான ஊருங்க அந்த வண்டி. இவ்வளோ ஒரு இப்போ நம்ம போகிறோம்ல 40ல் கூட போக முடியாது, அதோட ஸ்லோவாக தான் போக முடியும். ஒரு 10, 15, 20லாம் தோறதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அது என்ன சொல்லுவாங்க, சின்ன ஒரு விஷயம் நடந்தாலும் முடிஞ்சு போச்சு, மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்ம பின்னாடி வண்டி வந்து தாங்குது பார்த்தீங்களா? ஏய், இவ்வளோ கிட்ட வந்தவொடனே தப்பு பண்ணுறாதீங்கப்பா. பாருங்க, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே வந்துடும். விடிச்சிருச்சுங்க பாருங்கள் ஓரளவுக்கு. பா, நான் ஃபாஸ்ட்டாக வெடிக்குது. பரவாயில்லையே, 60 வரதுக்கு வந்துட்டேங்க. ஆனால் போடுறதே தெரிலங்க, 60 போகிறதே தெரிலங்க. ஏதோ ஒரு 10ல் போகிற மாதிரி இருக்குது வண்டி, ஆனால் 60ல் போகுது இப்போ. அதான் சாரி, 54ல் போகுது. நான் உங்களுக்கு வழி விட்றேன். ஓ, வர சொல்லுது பாருங்க. ஏய் நிறுத்துறா. எவ்வளோ பெரிய கேப் கொடுக்குறேன் பாருங்க அவனுக்கு, போயிட்டு வரது. பா, வண்டி நல்லா பஸ் சூப்பராக இருக்குங்க, எக்ஸ்பிரஸ். பஸ்ஸு செமையாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, ட்ரெயின் இன்ஜின். ஊர் பக்கத்தில் வந்துட்டோம். இது என்ன எங்கே கொண்டு போகிறோன்னு தெரியல. ரயில்வே ஸ்டேஷனுக்கா? ஏறானுக்கு போகிறேங்க. ஏன்னா நான் இப்படி நம்ம அவங்களுக்கு வழி விடணும். எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே போவானுங்க. பெரிய ரோடு தான், அதனால் பிரச்சனை இல்லை. இது ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லைங்க. நான் அதான் எதிர்பார்க்குறேன், அந்த மாதிரி ட்ரக்கு தான், அந்த மாதிரி இதுதான் எதிர்பார்க்குறேன். அதாவது நல்லா பெருசாக கொண்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கணும். ஆனால் ஒன்றும் இது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இதுக்கு ஒரு எஸ்கார்ட் தேவையே இல்லை, நம்மளே போயிடலாம். நானே ஓட்டினா கூட 180ல் போயிட்டு சேர்த்துருவேன், எக்ஸ்பிரஸ் வேகத்தில். என்னடா பார்த்தீங்களா அவன் எப்படி வந்து நிறுத்தினா பாருங்க, லூசு பையன்.
இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் போகணும். இவனுங்கடா ஆனால் மதிக்கவே மாட்றானுங்க. இன்னும் 20 நிமிஷம் இருக்குங்க. இந்த 20 நிமிஷம் தப்பு பண்ணாமல் சேர்த்தணுங்க, இல்லைடா தேவையில்லாத தலைவலிங்க. போன தடவை ஆர்பர் பார்த்தோம், ஆர்பரில் கொண்டு போய் விட்டோம். பாருங்க 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 எப்படி வரானு பாருங்க. அடா பாவிகளா, பாருங்க பாருங்க திரும்ப பார்க்குறான். ஸ்ட்ரைட்டாக போகிறோன்னு நினைக்கிறேன். திரும்ப மாட்டான் நம்புகிறேன். வெயில் வந்துருச்சு, இடமும் பக்கத்தில் வந்துருச்சுங்க. வெயிலும் வந்துருச்சு, பக்கத்தில் இடமும் வந்துருச்சு. வெயிலும் வந்துருச்சு, பக்கத்தில் இடமும் வந்துருச்சு. இப்போ தான் ட்ரெயின் நல்லா தெரிந்து பாருங்கள். ரொம்ப சின்ன இன்ஜினாக இருக்கு, ஆனால் போகிற இன்ஜினா தெரில. ரொம்ப சின்ன இன்ஜினாக இருக்குல்ல. போ போ. அதான் நிறுத்தி வச்சிருக்கானுங்க, வழி விடக்கூடாதுன்னு. தெரியுதுங்களா? இப்போ தெரியும் பாருங்க வியூ உங்களுக்கு பக்காவா. இது எங்க ரயில்வேக்கா? ரயில்வே கிடையாது, இந்த இருக்குங்க நம்ம டார்கெட்டு. வந்துட்டோம் பா, நான் ஒரு கஷ்டம். வெயிட் 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 வெயிட். ஏய், வியூவை செக் பண்ணலாம் எப்படி இருக்கு பாருங்க. எங்கடா எங்கடா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வேற லெவலில் இருக்கு பாருங்க. நம்ம இப்படி எடுக்கணும், இதெல்லாம் அதில் அதுக்குள்ளே கொண்டு போகணும். பா வண்டி எவ்வளோ கிளாஸாக இருக்கு பாருங்களேன். இப்போ இடிக்கக்கூடாது, அது வேற இருக்குது. ஒரு வழியாக கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். இடிக்கல, எங்கேயும் இடிக்காது, எங்கேயும் இடிக்கலன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு கச்சிதம் கச்சிதம் பக்கா கொண்டு வந்துட்டு பாருங்க. இதுக்கு தான் அப்படி ஒரு பிரேக் அப்படி ஒரு இது பண்ணேன் பாருங்க. டிவிக்காரங்களாம் அடிக்கிறாங்க, சிசிபியா.
பக்கா. அவ்வளோதாங்க. டீ பக்கா. சூப்பராக முடித்தோம் பார்த்தீங்களா? இது 50 அமௌண்ட்டு கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் நிறைய ஓப்பன் ஆகுது பாருங்கள். அதில் தான் ரொம்ப முக்கியம். நம்ம அப்போ தான் வந்து சில விஷயங்களை இது பண்ண முடியும். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம ஓட்டினோம். சரி, இப்போ நமக்கு சில விஷயங்கள்லாம் ஓப்பன் ஆகும். அதெல்லாம் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு அது இன்னும் நிறைய விஷயங்கள் ஓட்டுறதுக்கான இது இருக்கும். பார்ப்போம். அடுத்தது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்களேன், ரொம்ப அமௌண்ட்டும் கம்மியாக தான் ஏறி இருக்கு. அதுதான் இப்போ பிரச்சனையே. அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஓகே நண்பர்களே, இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து நிறைய பேச முயற்சி பண்ணுறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. கூடிய சீக்கிரத்தில் நிறைய பேசலாம். ஓகே, இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். பாய்.